ஏர் ஃபில்ட்ரு. அடே ஏர் ஃபில்ட்ரு எதுக்கு போடுறாங்க? ஏரை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறதுக்கு. ஆனால் இவன் இந்த ஏர் ஃபில்டருக்கே ஃபில்ட்ரு போட்டிருக்காம பாருங்க. சபாஷ் சபாஷ். வணக்கம். இன்று நம்ம இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, முதல் வீடியோ பார்த்துடலாமா? இந்த மாதிரிலாம் எவன்டா யோசிக்க சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? வேற லெவல் பண்றீங்கடா. ஏக்கா இவனுங்க இன்னும் 80s தான்லையாக்கா ஓலி பாய்ஸுங்க. செம்ம ஐடியா இல்ல? இனிமேல் இந்த லேடரை போட்டு இங்கே வச்சுட்டு திருப்பி தூக்கி வைக்க தேவையில்ல. அழகாக ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அப்படியே தள்ளினே பெயிண்ட் அடிச்சுட்டே வந்துடலாம். எங்க நிறுத்தணும், எங்க நிறுத்தக்கூடாது, எங்க மோதணும், எங்க கவுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். வேற லெவல், வேற லெவல். ஹவு டு ட்ரை க்ளோத்ஸ் இன் ரெய்னி சீசன். ஓ காய்மா காய்ச்சுவா. வேற லெவல், சரியான ஐடியா. இந்த குளிர்காலத்துக்கும் அந்த மழை டைம்ல ஈரமாயிடுச்சுன்னு வச்சுன்னா இப்படி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. Really amazing, 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 really, really amazing. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லாரியில கொண்டு போறத மொத்தத்தை எடுத்துட்டு போறாங்க. எது காலண்டா? டேலண்ட்னே, திறமை. ஓ திறமை. அதுவும் இல்லாம அந்த டோருக்குள்ளேயும் ஒரு ட்ரம் போட்டு எடுத்துன்னு போறாரு. டேய் என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? லோடு வண்டிலாம் கூப்பிடனா அதுக்கு வாடகை தனியாகும். அது எவன் கொடுக்கறது? ஏத்த வேலை ஏத்திட்டு இருக்காரு போல. நாம தான் வந்தாச்சு. நம்ம தான். சரி, நீங்க துப்பிட்டீங்க. அது எப்படி அவன் போட்டு போவான்? எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போனா எலி சுத்த போனா தெரியும் போயிடாது. கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. சரி, இப்ப அவசர ஆத்ததுக்கு என்னடா பண்ணுவீங்க? ஏய், அது அவ்வளோ சீக்கிரம் அறக்க கூட முடியாதுடா. கையில் கண்டிப்பாக பிளேடோட எடுத்துன்னு போனால் தான் மானம் தப்பிக்கும். இல்லைன்னா மானம் கப்பில் ஏறிடும். நீங்களா யாருடா? ஓ அதை போட்டா இறங்குது, திருப்பி போட்டா ஏறிடுது. என்ன மாதிரி வச்சிருக்கானுங்க? இப்படி அது மேல யோசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா வண்டியில? இப்படா ரொம்ப லாங் டிரைவ் போறவர் போல அடிக்கடி நிப்பாட்டி பெட்ரோல் போட முடியல. ஒரேடியா வச்சுட்டு மொத்தமா போயிட்டு வந்துரும்னு டேங்க் ரெடி பண்ணிருக்காரு. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50. அடடா, இந்த ஐடியா கூட நல்லா இருக்காங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கெல்லாம் கலவை போடணும்னா அப்படியே இடுப்பெலும்பெல்லாம் விட்டு போற மாதிரி இருக்குங்க. இவர் எவ்வளவு பிரமாதமா யோசிச்சு பெயிண்டருங்க இந்த பட்டி மாவு கலக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க பாருங்க. அதை வச்சு என்ன பிரமாதமா கலந்துக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். அடடா, இந்த மாதிரி ஐடியா இத்தனால யாருக்கும் வரலையே. நியூட்ரி நல்லா. இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கரெக்டு தேவையில்ல, என்ன கஷ்டப்பட தேவையில்ல. ஸ்டெப்னி இருந்தால் கட்டிக்கலாம். ஸ்டெப்னி இல்லைன்னா இப்படி வச்சுட்டு போயிடுவோம். You done a good job.
இவ்வளோ ஓனர் ப்ரெஷ் கிஷ் வாங்கி தரலையா? இவ்வளோ வீடு ஃபுல்லாக இப்படி தான் பெயிண்ட் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி இதெல்லாம் விடுங்க. இதை விட அல்டிமேட்டாக இன்னொருத்தர் வேறு மாதிரி பண்ணுறாரு. லெஜெண்ட் பெயிண்டர் இவர். ஏய் அவனே பரவாயில்ல போலடா. இந்த மாதிரி ஆளை நம்பி எப்படா பெயிண்ட் அடிக்க கொடுக்குறீங்க? அது பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இல்லை, இந்த வடக்கன்ஸ்லாம் பார்க்க போட்டு துப்புற மாதிரி இது. ப்ரோ ஐ டோன்ட் கேர். எவ்வளோ நேரம் இப்படி கை மேலே விட்டுறாங்க. இதை பார்த்தா ஏதோ ட்ரெயினில் ஃபுட்பால் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. டே ஏதோ ஃப்ளைட்டில் கம்பியில் தூங்கின்னு போகிற மாதிரி தானே இருக்கும். எப்படா ஓட்டுவீங்க? ரத்தம் ஓட்டலாம் நின்றாது. தொடர்ந்து ஒரு மணி நேரம் நம்மளால் இப்படியே ஓட்ட முடியாது. எப்படா இப்படி ஓட்டுறானுங்க அவங்க? பெட்ரோல் பங்க் ஓனராக இருப்பார் போல இவர். நல்லாயிருக்கு. இந்த பழைசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம நாகேஷ் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த சர்வசுந்தரம் அந்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கு. பழைய ஃப்ரிட்ஜ் எங்கே போடுறது? ஷூ எடுக்கிற அலை மாதிரியாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. கேர்ளு அவங்க கிட்ட இருக்க கோடியை கூட தரமாட்டாங்க. ஆனால் பசங்க 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 தான்ன்றது இல்லை காட்டுறாங்க. எப்படா இப்படிலாம் யோசிக்கிறாங்க? நமக்கு தான் இன்னும் அந்த யோசனை வரல போல. முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு. முன்னாடி அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கு. பின்னாடிக்கு சேர்த்துற ஓட்டையை போட்டுக்கலான்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. அதாவது புதுசாக பியூரிஃபையர் வாங்கிட்டு இருக்காரு. பழைய மிஷின் என்னடா பண்ணுறது? 4 மீன் வாங்கிட்டு வந்து மீன் தொட்டியாக மாற்றிட்டு இருக்காரு. அப்பா ஏய் செம்ம ஐடியா பாது. சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருந்தால் இந்த மிஷின் வாங்கி போட சொல்கிறாங்க அவங்க மேஸ்திரியை. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எதுக்கு தண்ணி வர கீழே வச்சுக்கிட்டு பாக்கெட்லேயே வச்சுப்போம். போயிட்டு எத்தனை வர முடியல. நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. கட்டுக்கப்பட்டு கட்டிச்சுங்க அப்பா. ஆனால் இந்த ஊரில் இருக்க மொத்த அறிவாளி நம்ம ஊரில் தானே இருக்கான். இந்த நாட்டில் இருக்க மொத்த அறிவாளி நம்ம ஊரில் தானே இருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. கட்டுக்கம்பு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அது மாதிரி அந்த டயர் கிடைக்கிறது கஷ்டம், அந்த டயர் வாங்கிறதுக்கு ரேட் ஆகும். கட்டுக்கம்பை கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நமக்கு தேவை டியூப் வெளில வரக்கூடாது, அவ்வளோதானே. 2 சைடு ஸ்டேரிங் இருக்குது. டேய் 2 சைடுமே ஸ்டேரிங் இருக்குப்பா. ஏண்டா இப்படி இல்லாமடா அவங்களை கண்டுபிடி சொன்னா? ட்ரெயினுக்கு பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்களே. அந்த டேக் இருந்தால் தானே நீங்கள் ஆட்டையாக போடுவீங்க. இப்போ எப்படி எடுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்டா. என்னமா யோசிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதே போல் இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.